அனைவருக்கும் வணக்கம். இந்த எள்ளு செடியில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற ஒரு காயை பறித்து பார்த்தோம்னா உள்ளே ப்ரௌன் கலரில் மாறி இருந்ததுன்னா எள்ளு அறுவடைக்கு தயாராக இருக்குன்னு அர்த்தம். அதை அறுத்து எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்காக அடியில் மழை தண்ணி நின்னாலும் ஒன்றும் ஆகக்கூடாதுன்றதுக்காக பனைமட்டை, தென்னை மட்டை, சவுக்கிலெல்லாம் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே தார்பாய் போட்டால் எள்ளு எதுவும் கீழே கொட்டாது. பார்த்திங்கன்னா நொச்சித்தழை அந்த கருப்பு வண்டு வந்து சாரை உரியாமல் இருக்கிறதுக்காக எள்ளோட சாரை, அதனால் அதுவும் அடியில் போட்டாச்சு. அறுவடை பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து மூட்டம் போட்டாங்க. வேர்க்கடலை செடியில் தான் நடுவில் போட்டிருந்தோம். பழுக்காத எள்ளு கூட இந்த மாதிரி மூட்டம் போட்டோன்னா பழுத்துரும். அதுக்காக இந்த மாதிரி மூட்டை போட்டு வைக்கிறது. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வைக்கோல் கொஞ்சம் போட்டுருணும். அதை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த நொச்சித்தழை தான் போட்டிருக்கு. அந்த நெடிக்கு அந்த வண்டெல்லாம் எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இதை போட்டுட்டு நைட்டில் மழை வர்றதுனால இப்போ தார்பாய் போட்டு மூடி இருக்கோம். இது பார்த்திங்கன்னா காலையில் எடுத்துடணும், இல்லைனா வந்து எள் எல்லாமே அவிஞ்சு போன மாதிரி ஆகி வேஸ்ட் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா நைட்டு மழை பெஞ்சிருக்கு. தார்பாய் போடலன்னா எள்ளு செடி எல்லாமே மழையில் நனைஞ்சிருக்கும். இது எள் எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு வீடியோ போடுறேன். நன்றி.